கரூர்ல இறந்தவங்க அந்த நேரத்தையும் பாத்தீங்கன்னா நடிப்பு நடிச்சவர் தானே, அவர் பேர் என்ன, கன்வில் மகேஷ். அதை எடுத்து எல்லா ஆங்கிள்லயும் வீடியோ எடுத்து போட்டவர் தானே. அந்த சம்பவத்தையும் உண்மையிலேயே அவங்க மீது அக்கறை இருந்தா இந்த வீடியோ எல்லாம் வெளியே வராம இருந்திருக்கணும், இந்த சிச்சுவேஷன் பெருசாகாம பார்த்திருக்கணும். இவ்வளோ வருஷம் ஆட்சியில இருந்து இவ்வளோ ஆண்டு காலம் அரசியல்ல அனுபவம் பெற்ற ஒரு திமுக அதை வச்சு அரசியல் செய்ய நினைச்சது. ஆனா இவ்வளோ நல்ல பேர் அவ்வளோ நடந்தும் தளபதி அவர்களுக்கு மக்கள் மத்தியில இன்னும் நல்ல பேர் இருக்கு. மக்கள் இன்னும் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இவ்வளோ நடந்தும் அவர் அவங்கள சந்திச்சு அதை கூட வெளியில வரவிடாம அவ்வளவு முதிர்ச்சியா அவர் மெச்சூரிட்டியா நடந்துக்கிறதுங்கிறது உண்மையிலே நான் சொல்றேன், தளபதி அவர்கள் இன்னும் மக்கள் மனசுல உயர்ந்த இடத்துக்கு அவர் போயிட்டு இருக்காரு. அரசியல்ல தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக, ஒரு நல்ல மனிதராக இன்னைக்கு மக்கள் மனசுல அவர் தங்கிட்டார். எதிர்கட்சிகள் 1000 விமர்சனம் வச்சாலும் சரிதான், தளபதி அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய செயல்பாட்டு மூலியமாக மக்கள் மனதில் இடம் பிடிச்சிட்டு தான் இருக்காரு. அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சிருக்கலாம், அவரை பிடிக்காதவங்க இல்ல அரசியல்வாதிகள். அவர் உயர்ந்து கொண்டே இருக்கிறார், ஒரு அரசியல் தலைவராக உயர்ந்து கொண்டே இருக்கிறார், ஒரு நல்ல மனிதராக குணத்திலும் சரி செயல்பாட்டிலும் சரி உயர்ந்து கொண்டே இருக்கிறார். சார், நக்கீரன் பத்திரிகை